செங்கோட்டையன் வந்து எடுத்த எடுப்புலயே பாத்தீங்கன்னா பாவம் அவர் வந்து தடுமாறுறாரு. புரட்சி தலைவின்னு சொல்ல வந்தவர் டக்குன்னு சமாளிச்சு புரட்சி தளபதின்றாரு. அப்போ விசால் கட்சியா இல்ல விசால் தான் வந்து இவங்களுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு வந்து நமக்கு வந்து தெரியவே இல்லை. விசால சிஎம் சூழல் வைக்கிறாரா, தமிழன்னு சொல்ல வந்தாரான்னு நமக்கு அதுவும் வந்து புரியல. எடப்பாடியோட களத்துல வந்து திமுக மட்டும்தான் இருக்குது, களத்துல இல்லாதவங்களை பத்தியோ களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை பத்தி தான் என்னையே பேச சொல்றீங்க அப்படின்றாரு. அவர் சொல்றது வந்து அதிமுக பாஜக எல்லாத்தையும் சொல்றாரு. உண்மையிலேயே களத்துல யாரு இல்லைன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான் களத்துல இல்ல. எல்லா கட்சிகளும் களத்துல வேலை செய்யறாங்க. எஸ்ஆர் குறித்து நீங்க போய் பாத்தீங்கன்னா களத்துல எல்லா கட்சியும் வேலை செஞ்சாங்க. அதிமுக திமுக வந்து ஃபுல் ஃபிளட்ஜா வேலை செஞ்சோம். சிறிய கட்சிகள் கூட அவங்களோட பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க. அந்த எஸ்ஐஆர்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணாத ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். நீங்க வந்து அடுத்தவங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றது உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு பேசும்போது எங்க வீட்டுல 9 ஓட்டு, தாவேகாக்கு விஜய் எனக்கு ஓட்டு போடலன்னா வந்து எல்லாத்துக்கும் விஷம் வச்சிருவேன்றாங்களா. வரவங்களை வந்து உசுப்பேத்தி சினிமா டயலாக் பேசி திமுக எதிரி, திமுக தீய சக்தி அப்படின்னு இன்னைக்கு ஒருபடி மேல போய் சொல்றாரு. அதை சொல்றதுக்கு விஜய்க்கு ஒரு தகுதி வேணுங்க. நீங்க இன்னைக்கு எதுவுமே பண்ணலையே, ஒரே ஒரு வழக்காக ஓடி ஒழிஞ்சிட்டு உங்க மண்டை மேல இருக்க கொண்டைய மறைங்கன்னு விஜய் சொல்றாரு. உங்க மண்டை மேலதான் சார் பிஜேபி கொண்ட நல்லா தெரியுது. நீங்க வந்து உங்க வாயால இன்னைக்கும் சொல்லல, பிஜேபின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதிமுக வந்து யாரெல்லாம் வரப்போறாங்க முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னதுக்கு சர்ப்ரைஸ் பொறுத்திருந்து பாருங்க நாளைக்கு தெரியும் அப்படின்னாரு. சார் அவங்க பாக்குறாங்க இல்லைங்களா, வந்து சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் மரியாதை இருக்கும். தாவேக்கால வந்து சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்களுக்கு அழைப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான வந்து மரியாதையும் இருக்காது. அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் நகர்வும் இல்லைன்னு தெரியும் போது முட்டு சந்துன்னு தெரிஞ்சு யாராவது போய் முட்டிப்பாங்களா சார்? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தோழர். விஜய் அவர்களுடைய ஈரோடு மீட்டிங் இன்னைக்கு வந்து 30 நிமிடம் பேசியிருக்காரு. பொதுவாக எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா இந்த மீட்டிங்லயாவது அதிமுக பாஜக விமர்சனம் பண்ண போறாரு. ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயம் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வரல, அதை வந்து அட்ரஸ் பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க. அதை பத்தி பேசல. ஏன் பாஜகன்னு ஒரு வார்த்தை கூட பேசல. மக்கள் தான் வந்து பேசுறாங்க. கொள்கை எதிரி யாருன்னு பாஜகன்னு சொல்றாங்க. தூய சக்தி திமுகன்றாரு, தூய சக்தி தாவேகன்றாரு. இன்னைக்கு விஜயோட ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாத்தீங்கன்னா நமக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடுல இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூட்டினாங்க. அதுல நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஐயா செங்கோட்டையன் வந்து புதியதாக கட்சிக்கு வந்து இணைஞ்சிருக்காரு. கொங்கு மண்டலத்துல இந்த கூட்டத்தை வந்து திரட்டுறாங்க. அது சொற்ப நாட்கள்ல தான் வந்து திரட்டி இருக்காங்க. அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தோ மாற்று சிந்தனையோ வந்து கிடையாது. ஆனா அந்த கூடுகின்ற கூட்டத்துக்கு வந்த அந்த தொண்டர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு இவர் என்ன கருத்தை வந்து கொடுத்து அமைச்சாருன்றதா நம்ம ஆரம்பத்துல இருந்தே திரு விஜய் அவர்கள் குறித்து நம்ம வந்து கேட்கறது. இப்போ நாம் தமிழர் மேடைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கருத்தை வந்து கொடுப்பாங்க. திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து கொடுப்பாங்க. ஈவன் நீங்க சொல்ல போனா ஒரு இயக்கங்கள் கொண்டு கூட்டுகின்ற ஒரு கூட்டத்துக்கு கூட அவங்க என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை தெளிவா வந்து கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி இருக்கு இந்த அரசியல் சூழல்ல இவர் கூட்டம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா வந்து வேடிக்கை பார்க்கின்ற கூட்டமாக வந்து வருது. வெறுங்கையோட திரும்பி போகின்ற ஒரு கூட்டம் வந்து இந்த கூட்டம் மட்டும்தான். எப்போதும் போல வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிடம் வந்து 30 நிமிடங்களா மாறி இருக்க. அதை தாண்டி ரொம்ப பாவம் கத்தி கத்தி பேசியிருக்காரு. தொண்டை தண்ணி வத்த கத்தி கத்தி பேசியிருக்காரு. நம்ம கூட என்ன எதிர்பார்த்தோம்னா ஒரு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மேடை, ஒரு நாகரிகத்துக்காவது ஒரு மேடையை போட்டு ஐயா செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை வந்து மேடையில வந்து அமர வச்சு அழகு பார்ப்பாரு. அந்த மாவட்ட செயலாளர் பேரை இன்னைக்கும் சொல்லல அவர். ஆனா இன்னைக்கு மேடையில ஏத்துனாங்க இல்லையா? மேடை ஏத்துனாங்க. அந்த மாவட்ட செயலாளர் பேரை நீங்க வந்து சொல்ல தொடர்ச்சியா ஐயா விஜய் செய்கின்ற தவறு வந்து இது வந்து முக்கியமான தவறு. இது வந்து தெரிஞ்சேதான் பண்றாங்க. ஏன்னா 2 முகங்கள் தான் அங்க இருக்கணும். புசியானந்தோட முகம் தெரியணும், விஜயோட முகம் தெரியணும். அதை தாண்டி யாரோட முகம் தெரிஞ்சக்கூடாது. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் வந்து எடுத்த எடுப்புலயே பாத்தீங்கன்னா பாவம் அவர் வந்து தடுமாறுறாரு. இந்த கூட்டத்தை பார்த்து அவர் வந்து தடுமாறுறாரு. எடுத்த உடனே புரட்சி தலைவின்னு சொல்ல வந்தவர் டக்குன்னு சமாளிச்சு புரட்சி தளபதின்றாரு. அப்போ விசால் கட்சியா இல்ல விசால் தான் வந்து இவங்களுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு வந்து நமக்கு வந்து தெரியவே இல்லை. விசால சிஎம் சூழல் வைக்கிறாரா? ஆமா, அப்படிதான் சார் அவர் பேசினார். நம்ம சொன்னாதான் காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்களே வந்து பிரகடனம் பண்றாரு, புரட்சி தளபதினு சொல்றாரு. புரட்சி தமிழன்னு சொல்ல வந்தாரான்னு நமக்கு அதுவும் வந்து புரியல. எடப்பாடியோட இருந்தனால அந்த வந்து காத்தடிச்சுதான் நமக்கு வந்து தெரியல. சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வன்மத்தோட வெளிப்பாடா இருந்தது. தமிழகம் நலம் சார்ந்து இங்க பல்வேறு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இங்கேயாவது குறைஞ்சபட்சம் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி பேசுவாருன்னு நினைச்சோம். பாண்டிச்சேரியில மறந்துட்டாரு, இங்க பேசுவாரு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அங்கேயே வந்து பேசல. இப்ப பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்துல வந்து ஏழை எளிய மக்கள் வந்து பெருமளவுல வந்து பாதிச்சிருக்காங்க.
மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா பல வந்து வன்முறை தாக்குதல வந்து தமிழகத்தின் மேல வந்து ஏவுது. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா காந்தியடிகள் பேரை வந்து நீக்கிறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயா அம்பேத்கர் எழுதின சட்டத்தையே வந்து வலுவிலக்கம் வச்சு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீர்த்து போகிற அளவுக்கு வந்து பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடிமடியிலே கை வைக்கிறாங்க. ஏழை எளிய மக்களை பத்தி விஜய் பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இது குறித்து ஒரு வார்த்தை வந்து ஐயா விஜய் அவர்கள் பேசுறது அபத்தம், அநியாயம். இது வந்து அரசியல் அறிவே விஜய்க்கு வந்து இல்லைன்றது இது வந்து அப்பட்டமா கிடையாது. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா 90% வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து மத்திய அரசாங்கத்தோட நிதியும் 10% வந்து மாநில அரசு நிதியை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 60% வந்து மத்திய அரசாங்க நிதி, 40% மாநில அரசோட நிதினும் போது 4000 கோடியில இருந்து 5000 கோடி வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தோட நிதி சுமை வந்து அதிகரிக்குது. இதெல்லாம் வந்து எப்படி தமிழக வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு தெரியாம நான் நேரடியா முதலமைச்சர் ஆவதுக்கு மட்டும்தான் நான் பேசுன்றது அற்பத்தனமான அரசியலா இருக்கு. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்றாரு, ஏன் ஓபிஎஸ் அவர்கள் கூட விமர்சனம் பண்றாரு, ஆனா விஜய் அவர்கள் இதை பத்தி பேசவில்லை. இன்னைக்கு தேமுதிக தலைவர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் கூட இது குறித்து வந்து பேசுறாங்க. கூட்டணியில போன்ற எல்லாரும் பேசுறாங்க. அன்புமணி ராமதாஸ் பேசுற எல்லாரும் பேசுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது வந்து இந்த மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கணும், இந்த மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்கிறது தான் இது வந்து காட்டுது. தமிழகத்தின் நலம் சார்ந்து அவங்க வந்து பல்வேறு கட்டங்களா வந்து குரல் கொடுத்துறாங்க. இதே நபர்கள் வந்து இங்க மக்கள் கிட்ட வந்து அரசியல் பண்றாங்க. உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, மக்கள் என்னன்னு தெரியாது, மக்கள் படுகின்ற துயரம் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்க சினிமா வசனத்தை பேசிட்டு போறவங்களுக்கு வந்து அரசியல் பொறுத்து பேசுறதுக்கு தகுதியும் எதுவுமே இல்லை. இந்த ஆட்சியில தான் வந்து அதிகமான ஸ்கூல் டிராப் அவுட் நடக்குது, அதே மாதிரி வந்து 200க்கும் மேற்பட்ட ஸ்கூல் வந்து இழுத்து மூடிட்டாங்க அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? நான் அதுக்கான ஃபேக்ட் எங்கேயுமே அவர் கொடுக்கல. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசணுன்றதுக்காக எது வேணாலும் வந்து பேசக்கூடாது. ஸ்கூல் டிராப் அவுட்டை பத்தி ஐயா வந்து விஜய் அவர்கள் பேசுறது நல்ல விஷயம். ஆனா அவரே ஒரு காலேஜ் டிராப் அவுட் தான். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சியில். அதை சொல்றேன்னா தரவுகளை வந்து படிக்கணும். கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து அதிமுக காலத்துல வந்து ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமா வந்து நிறைய பள்ளிகள் வந்து இழுத்து மூடப்பட்டது. ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருந்து இப்போ வந்து இந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்துதானா? இல்ல, இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றும் சிக்கல்கள் இருக்கு. ஆனா அதை நோக்கி அதை களைகின்ற வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கைன்னு எடுத்துட்டு வந்து இங்க எந்த விதமான உங்களுக்கு நிதியம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து விடுவிக்கல. அது குறித்து ஏன் விஜய் ஐயா வந்து ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டார்? ஏன்னா அவங்களோட முதலாளி வந்து மத்திய அரசாங்கம், அது குறித்து வந்து பேச மாட்டார். அது சொல்றேன், நீங்க ஒரு நல்ல விஷயத்த கையில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கோட உண்மைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்க வந்து எளிய மக்களுக்கு வந்து உண்மையை சொன்னா ஐயா விஜய் அவர்கள் சொல்ற கருத்தை நம்ம வந்து ஆதரிக்கலாம். நீங்க வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு லேசா வந்து அந்த விஷயத்த வந்து டச் பண்ணிட்டு போறது ஒரு அரசியல்வாதிக்கான அழகும் கிடையாது. அதுல வந்து அவர் டீப்பா வந்து இன்னும் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். குறிப்பா களத்துல வந்து திமுக மட்டும்தான் இருக்குது, களத்துல இல்லாதவங்களை பத்தியோ களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை பத்தி தான் என்னையே பேச சொல்றீங்க அப்படின்றாரு. அவர் சொல்றது வந்து அதிமுக, பாஜக, நாம் எல்லாத்தையும் சொல்றாரு. ஸோ இது வந்து அவங்களையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அவர் சொல்றாரா? எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதுதான் என்ன சொல்றதுன்னா வந்து எல்லாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. நான் தான் பெரிய ஆளுன்னு இவர் நினைச்சிருக்காரு. உண்மையிலேயே களத்துல யாரும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான் களத்துல இல்லை. இவர் சொல்கின்ற நாம் தமிழர் வந்து அவங்களோட கொள்கை விளக்கங்களும் சரி, அவங்க கொள்கை குறித்து வந்து தினம் வந்து மக்கள் கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்கின்ற அதிமுக தான் இன்னைக்கு சட்டப்படி எதிர்கட்சி. அவங்க தான் வந்து சட்டப்படி எதிர்கட்சி. தமிழகத்தின் நலம் சார்ந்து அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் களத்துல வேலை செய்யறாங்க. எஸ்ஆர் குறித்து நீங்க போய் பாத்தீங்கன்னா களத்துல எல்லா கட்சியும் வேலை செஞ்சாங்க. அதிமுக, திமுக வந்து ஃபுல் ஃபிளட்ஜா வேலை செஞ்சோம். சிறிய கட்சிகள் கூட அவங்களோட பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க. அந்த எஸ்ஐஆர்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணாத ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். நீங்க வந்து அடுத்தவங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றது உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. உங்க கட்சி பெரிய கட்சின்னு சொல்லிங்க, தாவேகா பெரிய கட்சி, தமிழ்நாட்டை ஆள போது, நான் தான் முதலமைச்சர் சொல்றது உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. யாருமே வந்து உங்களை அதை வந்து தடுக்கவே இல்லை. ஆனா அடுத்தவங்களை வந்து நீங்க வந்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இதை வந்து இது குறித்து வந்து பேச வேண்டிய அதிமுக ஏன் வந்து இவ்வளவு மௌனமா இருக்கிறாங்கன்னு வந்து தெரியல. இவங்க வந்து தொடர்ச்சியா பேசுவாங்களா? இல்ல, பேசுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. இப்ப அவர் பேசிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5-6 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இப்ப வரைக்கும் அதிமுக வந்து ஒரு கண்டனமோ எதுவுமே வந்து வரவே இல்லைன்றதெல்லாம். அப்போ வந்து இன்னமும் இவங்களுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்கா? ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்குள்ள இவர் வந்து விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்டு இருக்காங்களா நமக்கு வந்து தெரியல. இல்லைன்னா இந்நேரம் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து இது குறித்து பேசியிருக்கணும்ல. நம்புறாங்களா? ஒருவேளை வந்து கடைசி நேரத்துல தேர்தல் நெருக்கத்துல விஜய் அவர்கள் நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்க நம்புறாங்களா? ஆமா, பாஜக வந்து எப்படியாவது கூட்டு வந்துரும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது தான் இது வெளிப்பாடா காட்டுது. ஏன்னா விஜய் சொல்றாரு நான் யாரோட கூட்டணி போலன்னு வந்து தைரியமா டிக்ளேர் பண்றாரு. ஆனா அதை ஏன் வந்து எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காருன்னா அப்போ வந்து கள்ள கூட்டணியில இருக்காங்கன்றதான் நம்ம வந்து நம்ப வேண்டியிருக்கு. சொன்ன டைமுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு இல்லையா? கிட்டத்தட்ட 12 மணி சொன்னாங்க, 1 மணிக்கெல்லாம் வந்து கூட்டத்தை முடிச்சிட்டாங்க.
இதை வந்து முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த 41 பேர் உயிரை வந்து காப்பாத்திடலாம் அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல இன்னைக்கும் லேட் தான். அவர் வந்து 11 இன்னைக்கு late தானா? ஆமா ஓ. 11 to 1 தான் அவங்களோட ஷெட்யூல். 12 மணிக்கு தான் வந்தாரு. இன்னைக்கும் வந்து கூட்டம் வந்து லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் வந்து என்னன்னா காவல்துறை வந்து ஒரு கடுமையா வந்து எச்சரிச்சிருந்தாங்க. இல்லனா வந்து நீங்க வந்து இதுக்கப்புறம் எந்த கூட்டத்துக்கும் வந்து அனுமதியே கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு சொன்னதுனால இப்ப நீங்க ரொம்ப கொயிட்டா வந்து நடந்துறீங்க. அப்படி இருந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கங்க வந்து காலையிலே வந்துட்டாங்க. 6 மணிக்கே தொண்டர்கள் வந்து குவிஞ்சாங்க. காவல்துறை வந்து அந்த தொண்டர்கள் யாரையும் வந்து தடுக்கவே இல்லை. டிவிகேவோட தொண்டர்கள் வந்து தொண்டர் படை வந்து இருக்காங்க. அவங்க சொல்லணும் இல்லைங்களா, ஏங்க 12 மணிக்கு தான் கூட்டம், 11 மணிக்கு தான் கூட்டம், ஏன் 6 மணிக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் அவங்கள வந்து வெளியில அனுப்பணும். அதை காவல்துறை தான் வந்து பண்ணாங்க. இந்த காவல்துறையை தான் நீங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 1500 இருந்து 1800 காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹைட்டான ஒரு இதுல தொண்டர் ஏறிட்டாரு. விஜய் அவ்வளவு கத்துறாரு, இறங்குன்னு. கடைசியில இறங்கவே இல்லை. முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா இறங்கணும்னு அதுக்கப்புறம் இறங்குறாரு இல்லையா? இல்ல அதுதான் வந்து நமக்கு வேதனை அளிக்குது. இப்ப அந்த மாதிரி ஒரு தொண்டர் அவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல அந்த தவறு பண்றாருன்னா ஐயா விஜய் அவர்களை வந்து கண்டிக்கணும். அவர் இறங்குனதுக்காக ஒரு முத்தம் கொடுக்குறாருன்னா இது என்ன, அவன் அடுத்தது அவன் வந்து என்ன ஆகுதுன்னா அட்ராக்ஷன் அவனுக்கு வந்து வருது. அப்ப அடுத்த கூட்டத்திலேயே இன்னொருத்த மேல ஏறினா அப்ப விஜய் முத்தம் கொடுப்பாருன்னு சொல்லு. இது என்ன நீங்க ரோல் மாடலா? நீங்க ஒரு தலைவர்னா நீங்க என்ன சொல்லணும், நீ கீழே இறங்கினாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன், நான் பேச மாட்டேன். அவர் யாரு, அவரை வந்து நீங்க அவரு வந்து ஃபைன் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை கண்டிங்கன்னு நீங்க சொன்னாதான் நீ ஒரு நல்ல தலைவனுக்கு அர்த்தம். நீ என்ன சொல்ற, அவனுக்கு வந்து பறக்கும் முத்தத்தை வந்து கொடுக்குறேன். நீ தலைவனுக்கான தகுதியே உங்களுக்கு இல்லை, நீயே தற்கூரியா தானே இருக்க. நீ வெங்கட்ராமன் அவர்கள் இன்னைக்கும் தடுத்து நிறுத்தப்படாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த மகாபலிபுரம் வந்து ஹோட்டல்ல வந்து வாக்குவாதம் பண்ணி தான் உள்ள போனாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வராரு. அவர் காரை தடுத்து நிறுத்த போறாரு. நான் பொருளாளர் என்ன உள்ள விட மாட்டீங்களா அப்படின்னு அவரு கேள்வி கேட்கிறாரு. உண்மையிலேயே இது புஷி ஆனந்தோட இன்ஸ்ட்ரக்ஷனா அவர் வந்து உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறது? இல்ல முழுக்க முழுக்க புஷி ஆனந்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இதே வந்து ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து இதே குற்றச்சாட்டை வந்து சொல்றாரு, மாவட்ட செயலாளர் மத்தியில சொல்றாரு. பாண்டிச்சேரியில இதே மாதிரி பாத்தீங்கன்னா அருண்ராஜ் தடுத்து நிறுத்தப்பட்டார். அவரோட பாசை வந்து புஷி ஆனந்த் எடுத்து வச்சுக்கிட்டாரு. பாஸ் இல்லாம அவர் வந்து நுழைய முடியல, அவர் வந்து உள்ளே விடல. அவர் வந்து சொல்றாரு, எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாரு, முடியாதுன்னு சொல்றாங்க. இதை ஓப்பனா வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி புஷி ஆனந்த் வந்து பண்றாரு, தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது திட்டமிட்டு அங்க சொல்றேன்னா இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த பூசல்ல வந்து புதுசா போய் சேர்ந்த ஐயா செங்கோட்டையனும் வந்து தப்பவே இல்லை. நேத்திக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏற்பாடுகள் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கோஷ்டிக்கும் அங்க ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் பிரச்சனை. அந்த இடத்துல வந்து புஷி ஆனந்த் போறாரு, அவர் மேல மாலையெல்லாம் வந்து தூக்கி எறிகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்க வந்து உட்கட்சி பூசலுக்கு வந்து குறைச்சலே இல்லை. இதெல்லாம் எப்படி அடங்கும்னா விஜய் அவர்கள் நேரடியா தலையிட்டா மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அவர் வந்து நேரடியா தலையிடுற மாதிரி. ஏன் தலையிட மாற்றாரு நினைக்கிறீங்க? அவர் தலையிட்டா மதிக்க மாட்டாங்க சார் யாருமே. ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ஒழுங்கா எல்லாருக்கும் வந்து அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா விஜய் அவர்கள்? ஏன் சொல்ல மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு என்ன தேவைன்னா கூட்டத்துக்கு வந்தோமா பேசணுமா போனோமா அவ்வளவுதான். அது வரைக்கும் தான். ஏன்னா நீங்க வந்து நேரடியா தலைவரை வந்து யாரும் சந்திக்க கூடாதுன்றதுல புஷி ஆனந்த் ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த கட்டமைப்பு வச்சிருக்கனால தான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் சேருது. விஜய் அவர்களை வந்து நீங்க எளிதா வந்து அணுக முடியும், அவரோட பேச முடியும், உங்க பிரச்சனைகள்லாம் அவர் வந்து செவி சாய்ப்பாருன்னு சொன்னாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து மவுசே இல்லை. இப்படிப்பட்ட தலைவர் விஜய் அவர்கள் தான் என்ன சொல்றாருன்னா மக்கள் பக்கம் நிப்பேன், ஈரோட்டு மக்கள் பக்கம் நிப்பேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சுத்த வடிகட்டி அயோக்கியத்தனம். சேர் போடாததும் ஒரு விமர்சனமா இருக்குது. கிட்டத்தட்ட 35,000-40,000 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சேர் போடாம வெயில்ல நிக்க வச்சிருக்காங்க, கீழே உட்காந்துருக்காங்க தார்பாய் போட்டு, அப்படிலாம் வந்து விமர்சனமா இருக்கு இல்லையா? இது அப்பட்டமான மனித உரிமை மீறலா ஃபர்ஸ்ட் நான் வந்து பாக்குறேன். நான் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளரா நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த அரக்கோவம் தான் எனக்கு வந்து அந்த கட்சியை விட்டு வெளியில வர்றதுக்கான முக்கியமான காரணமா எனக்கு இருந்தது. ஒரே ஒரு விஷயம் தான், விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து என்னோட சக தோழன் வந்து ஒரு கழிவு நீர்ல வந்து டாய்லெட்ல போய் தண்ணி குடிச்சதை பார்த்து தான் அந்த கட்சி விட்டே நான் வெளியில வந்து மனித அறத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அந்த கோவம் வந்து தான் அந்த கட்சி விட்டே நம்ம வெளியில வந்தோம். அதே தான் நீங்க இப்ப பண்றீங்க. ஏன்னா நீங்க போய் சேர் கேக்குறீங்க, 50,000 சேர் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. என்ன சொல்றாங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம், சார் இந்த சேரோட விலை வந்து 1000 ரூபாய்னா அந்த 1000 ரூபாய் முழு தொகையை நீங்க எங்களுக்கு செலுத்துறீங்க. செலுத்தினதுக்கு அப்புறம் டேமேஜா இருக்கா இல்லைன்னா டேமேஜ் ஆனா நீங்க எங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்க போறதே இல்லை. அதனால முழு தொகையை நீங்க செலுத்திருங்க. டேமேஜ் இல்லைன்னா அந்த பணத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லும்போது இவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்னும் போது, ஸோ இதுதான் நிலைமை. உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரே ஒருத்தன் கொடுக்கலன்னும் போது நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களே சிஎம் சேரை தூக்கி உங்க கையில கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க போதுதான். இதுதான் வந்து உங்களோட அறியாமை. இப்படிதான் வந்து இந்த கட்சி வந்து போயிட்டு அறியாமைன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு பேசும்போது எங்க வீட்டுல 9 ஓட்டு தாவேக்காக்கு விஜய் எனக்கு ஓட்டு போடலன்னா வந்து எல்லாத்துக்கும் விஷம் வச்சிருவேன்றாங்களா சார்? இன்னைக்கு கூட நான் பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி ஊடகத்துல காலையில அவர் விஜய் அவர்கள் பேசும்போது நான் நேரில் பேசும்போது இந்த கருத்தை நான் ரொம்ப தெளிவா வைக்கிறேன். ஐயா விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டம் கூடுது,
அந்த கூட்டத்துக்கு விஜய் அவர்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. வெறுங்கையோட தான் சார் அவங்கள அனுப்புறாரு. அவங்கள பாத்தீங்கன்னா வரவங்களை வந்து உசுப்பேத்தி சினிமா டயலாக் பேசி திமுக எதிரி, திமுக தீய சக்தி அப்படின்னு இன்னைக்கு ஒரு படி மேல போய் சொல்றாரு. அதை சொல்றதுக்கு விஜய்க்கு ஒரு தகுதி வேணுங்க. அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்கன்னா அவங்க களத்துல வேலை செஞ்சாங்க, கட்சிக்காக வந்து எல்லாமே பண்ணிருக்காங்க, சிறை சென்றிருக்காங்க, வந்து கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அந்த நீ என்ன பண்ணிருக்க? ஒரே ஒரு வழக்குக்காக ஓடி ஒழித்து விஜய் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 75 ஆண்டு காலமா பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து ஆளுங்கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா இருந்து அதிகமான போராட்டங்களை வந்து சந்திச்சிருக்கு, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கு திமுக. நீங்க இன்னைக்கு எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு வழக்குக்காக ஓடி ஒழிஞ்சிட்டு உங்க மண்டை மேல இருக்க கொண்டைய மறைங்கன்னு விஜய் சொல்றாரு. உங்க மண்டை மேலதான் சார் பிஜேபி கொண்ட நல்லா தெரியுது. நீங்க வந்து உங்க வாயால இன்னைக்கும் சொல்லல, பிஜேபின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அந்த தொண்டர்களை வந்து சொல்ல வைக்கிறீங்க. இது ஆபத்தான அரசியலா பாக்குறோம். அந்த தங்கை சொல்றதுல நமக்கு வந்து ஆச்சரியம் இல்லை. விஜயும் அதே மனநிலையில் தான் இருக்காரு. தொண்டர்களை வந்து உசுப்பேத்தி தவறான பாதைக்கு அழைச்சலாம். அதனாலதான் சொல்றோம், அந்த இளைஞர்கள் வந்து தாவேக்கா விட்டு தயவு செஞ்சு நீங்க வெளியில வாங்க, நீங்க ஏதாவது ஒரு அரசியலை படிங்க, நீங்க எந்த அரசியலை வேணாலும் படிங்க. ஆனா விஜய் சொல்லுகின்ற அந்த அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தான அரசியல். இதனாலதான் விஜய் அவர்களை நாங்க கடுமையா வந்து எதிர்க்கிறோம். ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இளம் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. பெரியார் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங்காவது தெரியுமா உதயநிதிக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. உங்களோட ஒப்பீனியன்? சரிங்க, நான் என்ன கேக்குறேன்னா, பெரியார்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கான உழைப்பு அங்க இருக்கு, அவங்க வந்து சொல்றாங்க. சரி, அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க கொள்கை தலைவர் பெரியார் குறித்து யார் பேசினாலும் அதுக்கு எந்த விதமான நீங்க வந்து கண்டனமோ எதுவுமே வந்து நீங்க தெரிவிக்கிறது இல்ல. தமிழகத்தின் நலம் சார்ந்து இங்க எவ்வளவு பிரச்சனை போனாலும் நீங்க அது குறித்து நீங்க வந்து பேசுறது இல்ல. பெரியாரை வந்து நீங்க வந்து வச்சிருக்கீங்க, பெரியார் எந்த காசு பணத்துக்கும் ஆசைப்படலன்னு சொல்றீங்க. உங்க பொதுச் செயலாளர் வந்து பொறுப்பாளர் போறதுல எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாரு, கட்சியில வந்து பல்வேறு முறைகேடுகள் நடக்குது. அது கொடுத்து ஐயா விஜய் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரே ஒரு கண்டனமோ இல்ல ஏன் இந்த மாதிரிலாம் தவறு நடக்குதுன்னு எதுவுமே கேட்கலையா? முன்னணி நிர்வாகிகளே வந்து டிக்கெட் வாங்கி தான் உள்ள விடுறாரு புசி ஆனந்த். அது குறித்து வந்து எதுவுமே பேசாத ஆதவர்ஜுனா இது குறித்து வந்து பேசுறாருன்னா இது அப்பட்டமான அரசியல் தான். நீங்க வந்து திமுக குறித்து பேசுங்கன்னா தாராளமா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குறைஞ்சபட்சம் நீங்க அங்க இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அங்க ஈரோட்ல நீங்க போறீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை குறித்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து அதிமுக ஆட்சியில் ஆரம்பித்து திமுக ஆட்சியில் வந்து முடிக்கப்பட்டு இன்னும் விரிவாக்கம் செய்யணும்னா அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி பணம் தேவை தெரியுமா? எவ்வளவு நிலங்களை கையகப்படுத்தணும் தெரியுமா? இதை வந்து ஒரு நாள் நடக்கிற நிகழ்வு இல்லை. இது மாதிரி எதுவுமே தெரியாம நீங்க பேசுறதுன்றது இன்னமும் வந்து சிறுபிள்ளைத்தனமா தான் விஜய் அவர்கள் இருக்காரு. அவருக்கு அரசியல் அறிவு வந்து ஜீரோன்றதான் நமக்கு வந்து தெரிய வேண்டியது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து சமீபத்தில் பேசும்போது தாவேக்காவை இன்னொரு அதிமுக மாறப்போகுது அப்படின்னாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் முன்னாடி அதிமுகல இருந்து யாரெல்லாம் வரப்போறாங்க முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னதுக்கு சர்ப்ரைஸ் பொறுத்திருந்து பாருங்க நாளைக்கு தெரியும் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து சாயந்தரம் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் வந்து மீட்டிங் இருக்குது, கட்சியில சேர போறவங்கலாம் வந்து பார்க்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஃபிளைட் ஏறி சென்னை வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்து யாருமே சேர முன் வரலையா, இல்லை சேர்ந்தவங்க கூட வந்து கடைசி நேரத்தில் கால வாரிட்டாங்களா? சார் அவங்க பாக்குறாங்க இல்லைங்களா, வந்து சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் மரியாதை இருக்கும். தாவேக்கால வந்து சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்களுக்கு அழைப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான வந்து மரியாதையும் இருக்காது. அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் நகர்வும் இல்லைன்னு தெரியும் போது முட்டு சந்துன்னு தெரிஞ்சு யாராவது போய் முட்டிப்பாங்களா சார்? இது வந்து ஜெயிக்க போற கட்சியே கிடையாது. மக்கள்கிட்ட நீங்க போகவே இல்லை, நெருங்கவே இல்லை. விஜயே வந்து நெருங்கவே முடியாது. சேர்றதோட சரி. இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பார்த்திருக்காருன்னா இதோட அவர் எலெக்ஷன் டைம்ல தான் செங்கோட்டையன் வந்து விஜய் அவர்களை வந்து சந்திக்க முடியும். ஒரு முன்னணி தலைவருக்கே இதுதான் நிலைமை. சேர வரவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் சார். நீங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாவட்ட செயலர் முன்னில போய் இணைஞ்சுங்க நீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல செங்கோட்டையன் தலைமையில போய் இணைஞ்சுங்கன்னு சொன்னதுனால அவங்க அப்செட் ஆகி அந்த டீம் யாருமே வந்து வரல. அதனால விஜய் அவர்கள் நேராக கிளம்பி வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நடந்த ஈரோடு மீட்டிங்ல விஜய் பேசிய தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பார்த்து நன்றி. நன்றி.